வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.2 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. மூணாவது கணக்கு, கீழ்காணும் எண்களுக்கு பகா காரணிப்படுத்துதல் முறையில் மீப்பெரு பொது காரணி காண்க. மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு 18 24. ஃபஸ்ட்டு கணக்கு 18 24. இதை வகுத்தல் முறையில் நம்ம போடுவோம். வகுத்தல் முறையை யூஸ் பண்ணுவோம். 18 டானா வகுத்தல் போடுவோம். 18 2ஆல் வகுத்தோம்னா 9 2 18. 9 3ஆல் வகுக்கலாம். 3 9. 3 3ஆல் வகுக்கலாம். 1 3 3. அவ்வளோதான். இதோட காரணி 18 = 2 × 3 × 3. அடுத்து 24. 24 அது 2ஆல் வகுக்கலாம். 2ஆல் வகுத்தோம்னா 12 2 24. 12 2 24. இதை 2ஆல் வகுத்தோம்னா 6 2 12. இதை 2ஆல் வகுத்தோம்னா 3 2 6. இதை 2ஆல் வகுத்தோம்னா இங்கே 2 வரும். 2ஆல் வகுத்தோம்னா 3 2 6. 3ஆல் வகுத்தோம்னா 3 1. இப்போ இதுக்கு ஃபேக்டரி கண்டுபிடிச்சாச்சு. 24 = 2 × 2 × 2 × 3. நம்ம ஃபேக்டரி எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம மீப்பெரு பொது காரணி அப்படின்னா HCF. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். 2 காமனாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் 2 ஃபேக்டரிலையும் 2 காமனாக இருக்குது. அடுத்து என்ன இருக்குன்னு காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து 3 காமனாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் 2 ஃபேக்டரிலையும் 3 காமனாக இருக்குது. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மீப்பெரு பொது காரணி கேட்டனால அந்த ரவுண்ட் போட்டதை எடுத்து எழுதிக்குவோம். காரணி = 2 2க்கு பதிலாக ஒரு 2, இந்த 2, அப்புறம் 2 3க்கு பதிலாக ஒரு 3 = 6. அப்போ HCF = 6. அடுத்த கணக்கு 2. 2வது சப்டிவிஷன் பாருங்கள். அதில் 51 85. 51க்கும் 85க்கும் HCF கண்டுபிடிக்கணும். 51 85. 51க்கு டானா வகுத்தல் போட்டோம். இது 3ஆல் வகுப்போம். 5ல் எவ்வளோ 3 இருக்கும்? 1 3 3. மீதி 2 இருக்கா? 21. அப்போ 7 3 21. 17 ப்ரைம் நம்பர். அப்போ 17ஆல் தான் வகுப்படும் 1. அடுத்து 85. இதோட ஃபேக்டரை எழுதிடுவோம் ஃபஸ்ட்டு. 51 = 3 × 17. அடுத்து 85. 85 இதை 5ஆல் வகுப்போம். 5ஆல் வகுத்தோம்னா 1 5 5. மீதி 4 இருக்கா? 9 5 45. டானா வகுத்தல் போடுவோம். 19 ப்ரைம் நம்பராக 19ஆல் வகுப்போம். சாரி இங்கே நான் தப்பாக வகுத்துட்டேன். இந்த இடத்துல 7 5 35. 7 5 35 தான் வரும். 8ல் 5 பிரிச்சுனா மீதி 3. மீதி 35ல் 7 5 35. அப்போ 17 வரும். 17 ப்ரைம் நம்பராக 17 வகுத்தோம்னா 1. இப்போ 85ஓட ஃபேக்டரி 85 = 5 × 17. 5 × 17. இதில் எது காமனாக இருக்குது? 17 தான் காமனாக இருக்குது. அப்போ மீப்பெரு பொது காரணி 17. மீப்பெரு பொது காரணி 17. HCF = 17. அடுத்து 3வது கணக்கு. அடுத்து 3 61 76. 3வது கணக்கு 61 76. இதை டானா தள்ளப்படும். 61 61 ப்ரைம் நம்பரு.
அப்போ எந்த நம்பராலையும் வகுப்படாது 61. அப்போ வந்து ப்ரைம் நம்பரால் தான் வகுப்படும். அதே 61ஆல் தான் வகுப்படும். அடுத்து 76. 76 வந்து 2ஆல் வகுத்து பார்க்கலாம். 2ஆல் வகுத்தோம்னா 32 6, 8 2 16. அதே இது 2ஆல் வகுப்போம். 1 2 9 2 18. 1 2 9 2 18. இப்போ வந்து 19 வந்து ப்ரைம் நம்பர், அதே நம்பரால் தான் வகுப்படும். அதனால் 19 வகுத்தோம்னா 1 வந்துடும். 1. 61ஓட ஃபேக்டர் வந்து 61 × 1. அதே மாதிரி 76ஓட ஃபேக்டர் வந்து 76 ஈக்குவல் டு 2 × 2 × 19 × 1. இப்போ இதில் எது காமனாக இருக்குது? 1 ஒண்டி தான் காமனாக இருக்குது, மற்ற எதுவுமே காமனாக இல்லை. அந்த 1 தான் இப்போ வந்து மீப்பெரு பொது காரணி. 1 ஒண்டி தான் காமனாக இருக்குது. மீப்பெரு பொது காரணி ஈக்குவல் டு 1. HCF ஈக்குவல் டு 1. அடுத்து 4வது கணக்கு. இந்த 4வது கணக்கு மேலே இருக்கு பாருங்க. 84 120. 84 120 4வது கணக்கு. 84 120. இதை வந்து டானாக தள்ளப்படும். இப்போ 84 2ஆல் வகுத்தோம்னா என்ன வரும்? 2ஆல் வகுத்தோம்னா 2 8 2 4. அது 2ஆல் வகுத்தோம்னா 21 2 42. இதை 3ஆல் வகுத்தோம்னா 7 3 21. 7 வந்து ப்ரைம் நம்பர், அதே நம்பரால் தான் வகுப்படும். அப்போ 7 7ஆல் வகுத்தா 1. அப்புறம் 120. 120 வந்து இது பண்ணோம்னா ஃபேக்டர் பண்ணோம்னா 2 2 6 2 12. 6 2 12. அந்த 0 அப்படியே இருக்கும். மறுதிருப்பி இதை 2ஆல் வகுத்தோம்னா 30. அடுத்து இதை 2ஆல் வகுத்தோம்னா 15. 2ஆல் வகுத்தா 15. அடுத்து இதை வந்து 3ஆல் வகுத்தோம்னா 3 15. இப்போ 5ங்கிற ப்ரைம் நம்பர், அதே நம்பரால் தான் வகுப்படும். 5ஆல் வகுத்தோம்னா 1. இதோட ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா 84 ஈக்குவல் டு 2 × 2 × 3 × 7. அதே மாதிரி 120ஓட ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா 2 × 2 × 2 × 3 × 5. இப்போ இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது, 2த்துலேயும் காமனாக. அடுத்து இன்னொரு 2ம் காமனாக இருக்குது பாருங்கள். இன்னொரு 2 வந்து காமனாக இருக்குது. அதையும் ரவுண்ட் போட்டுக்கலாம் 2. அடுத்து வேறு என்ன காமனாக இருக்குது? இதில் 3 காமனாக இருக்குது பாருங்கள். 3. மற்ற எதுவுமே காமனாக இல்லை. இப்போ இந்த வட்டம் பட்டதை ஒன்றையும் நம்ம எடுத்துக்குவோம். மீ பெரு பொது காரணி ஈக்குவல் டு இந்த 2க்கு பதிலாக ஒரு 2. அடுத்து இந்த 2க்கு பதிலாக ஒரு 2. அடுத்து இந்த 3க்கு பதிலாக ஒரு 3 ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 2 4 4 12. இப்போ வந்து இதோட ஃபேக்டர் வந்து இதோட வந்து HCF ஈக்குவல் டு 12. அடுத்து 5வது கணக்கு. 5 வந்து 27 45 81. இதோட 27 வந்து ஃபேக்டர் டானாவுத்தலில் போடுவோம். 27 இது வந்து 3ஆல் தான் வகுக்கலாம், 2ஆல் வகுக்க முடியாது. 3ஆல் வகுத்தோம்னா 9 3 27. இப்போ 3ஆல் வகுத்தோம்னா 9. 3 9. 3 வந்து 3ஆல் வகுத்தோம்னா 1. அதே மாதிரி அடுத்து 45 வந்து 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தோம்னா 1 3 3. 3ஆல்
வகுப்போம். 1 3 3 மீதி 5 3 15. இதே 15 வந்து 3ஆல் வகுப்போம். 3ஆல் வகுத்தோம்னா 3 5 3 15. இப்போ 5 வந்து 5ஆல் தான் வகுக்கலாம். அப்போ 1. அடுத்து 81. 81 வந்து டேனா வகுத்தலில் போட்டோம்னா 3ஆல் வகுத்தோம்னா 2 3 6 7 3 21. 7 3 21. அங்கே வந்து 8ல் மீதி 2 இருக்கும், அதோட 1 பக்கத்தில் இருக்குது, அதனால் 7 3 21. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 3 27. அடுத்து வந்து 3ஆல் பண்ணோம்னா 3 9. அடுத்து வந்து இது 3 வந்து 3ஆல் தான் டிவைட் பண்ணலாமா, அப்போ 1. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதோட காரணி எடுத்து எழுதுவோம். 27ஓட காரணி வந்து 3 × 3 × 3. அடுத்து 45ஓட காரணி வந்து 3 × 3 × 5. 45ஓட காரணி 3 × 3 × 5. அடுத்து 81ஓட காரணி 3 × 3 × 3 × 3. இதுதான் 85ஓட காரணி. இதில் எது பொதுவாக இருக்குன்னு ரவுண்ட் போட வேண்டியதுதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து பொதுவாக இருக்குது, இல்லை 3ங்கிறது வந்து பொதுவாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து எதுவுமே காமனாக, அடுத்து ஒரு 3 பொதுவாக இருக்குது, அடுத்து ஒரு 3 வந்து காமனாக இருக்குது. 2 3க்கு வந்து இதில் வந்து காமனாக இருக்குது. அப்போ 2 3 காமனாக இருக்கா, இப்போ 3 9. 3 9. இதோட HCF எவ்வளவு வருது, 9 வருது. இதோட HCF எவ்வளவு, 9. வந்து 27ஓட ஃபேக்டர் எழுதியாச்சு, 45ஓட ஃபேக்டர் எழுதியாச்சு, 81ஓட ஃபேக்டர் எழுதி அதில் காமனாக உள்ளதை எடுத்து HCFக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. சாரி, வீடியோ வந்து கவர் ஆகலை. அடுத்து 6வது கணக்கு 45 55 65. 6வது கணக்கு 45 65 45 55 95. 45 55 95. 45. சாரிப்பா, கொஷின் நான் வந்து மிஸ்டேக்காக எழுதியிருக்கேன். இங்கே வந்து 95 வரும், இந்த இடத்துல 95. அடுத்து இதுக்கு வந்து டேனா வகுத்தல் போடும். 45க்கு போட்டோம்னா 3ஆல் வகுத்தோம்னா 45 3ஆல் வகுத்தோம்னா 15. இப்போ 15 வந்து 3ஆல் வகுத்தோம்னா 5 3 15. இப்போ 5 வந்து ப்ரைம் நம்பர்னால 5ஆல் தான் வகுக்கலாம், 1. அதே மாதிரி 55 வந்து வகுப்போம். 55 வந்து 5ஆல் வகுக்கலாம். 5ஆல் வகுத்தோம்னா 11 5 55. 11 5 55. இப்போ 11ஆல் தான் வகுக்கலாம், 11. அப்போ 11ஆல் 1 வகுத்தோம்னா 1. அடுத்து பாருங்கள், அடுத்து 95. இதை வந்து 5ஆல் வகுப்போம். 5ஆல் வகுத்தோம்னா 1 5 5 9 5 45. 19 வந்து ப்ரைம் நம்பர், அப்போ 19ஆல் வகுப்படும். 19 வந்து 1ஆல் வகுத்தோம்னா 19 வந்து 19 வகுத்தோம்னா 1 வரும். இதோட ஃபேக்டர் வந்து எடுத்து எழுதுவோம். 45 3 × 3 × 5. அதே மாதிரி 55ஓட ஃபேக்டர் வந்து 5 × 11. அடுத்து 95ஓட ஃபேக்டர் வந்து 5 × 19. 5 × 19.
இதில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து எது காமனாக இருக்குது? 3 இல்லை 5 பாருங்கள். 5 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? பொதுவாக 5 எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ 5 ஒன்றையும் தான் வரும். மீப்பெரு பொது காரணி. மீப்பெரு பொது காரணி ஈக்குவல் டு 5. HCF ஈக்குவல் டு 5. HCF ஈக்குவல் டு 5. அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.